بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: والحج المبرور ليس له جزاء إلا الجنة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வருடத்தினுடைய துல்கஅதா மாதம் பிறந்து விட்டது. துல்கஅதா மாதம் பிறந்து விட்ட உடனே நம்முடைய நினைவுகளுக்கெல்லாம் வருவது ஹஜ் என்ற புனிதமான அமல். இந்த மாதத்தில் தான் மக்காவை நோக்கி உலக அளவில் இருக்கும் முஸ்லிம்கள் ஹஜ்ஜிற்காக பயணப்படக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் பயணப்பட்டு 40 நாள் அல்லது 35 நாள் அல்லது ஒரு மாதம் என்பதாக அந்த இபாதத்தை கழிப்பதற்காக பயணப்படக்கூடிய மாதம். அல்லாஹு தஆலா இந்த வருடத்தில் யாரெல்லாம் ஹஜ்ஜை மேற்கொள்ள இருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. காரணம், மற்ற அமல்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது ஹஜ்ஜி என்பது. தொழுகை, நோன்பு அது உடல் சம்பந்தப்பட்டது. உடல் சம்பந்தப்பட்டது தொழுகை, நோன்பு. ஜக்காத்து அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. ஆனால் ஹஜ்ஜுங்கிறது பொருளாதாரமும் உடல் இபாதத்தும் சம்பந்தப்பட்டது. ரெண்டும் இருந்தாதான் ஹஜ் செய்ய முடியும். ரெண்டும் முன்ன பின்ன இருக்குது. ஆரோக்கியத்திலையும் பொருளாதாரத்திலும் ஹஜ் செய்ய முடியாது. அதனால இஸ்லாத்தினுடைய நிறைய வணக்க வழிபாடுகளில் ஹஜ் மட்டும் கொஞ்சம் பிரத்யேகமானது. அது ஒரு தனிப்பட்ட விசேஷமான அமல். அந்த அமலையும் கூட இருக்கிற இடத்துல செய்ய முடியாது. அவர் எவ்வளவு பெரிய நாட்டுடைய அதிபதியாக இருக்கட்டுமே, பெரிய காசு பணம் உள்ளவராக இருக்கட்டுமே, பெரிய பதவி அந்தஸ்து உள்ளவராக இருக்கட்டுமே, எப்படிப்பட்ட மனுஷரா இருந்தாலும் இந்த ஹஜ்ஜுங்கிற அமலை மட்டும் கஅபாவுல போய் தான் செய்ய முடியும், மக்காவுக்குள்ள போய் தான் செய்ய முடியும். இங்க இருந்துகிட்டே செய்ய முடியுமா? முடியாது. மற்ற எல்லா அமலையும் செய்யலாம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, குர்ஆன் திலாவத்து, திக்ரு, தஸ்பீஹாத்து, இப்படி எந்த அமலையும் இருக்கிற இடத்துல செய்யலாம். ஹஜ்ஜ மட்டும் முடியாது, அங்க போய் தான் செய்யணும். அதனாலதான் சொல்றது, இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள்ல ஹஜ்ஜு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது. அதனால அந்த அமலுக்கு கிடைக்கிற கூலியும் வித்தியாசமானதுதான். அந்த அமலுக்கு அல்லாஹ் தஆலா பிரத்யேகமான கூலிகளை நிறைய தர்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நிறைய சொல்லுவான். அதாவது இன்னைக்கு இருக்குது கஅபா, இந்த கஅபாவை
அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் தஆலா கற்றதுக்கு ஏற்பாடு செஞ்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் செஞ்சுதான் அந்த காபாவை கட்டி முடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வெறுமனே ஃபவுண்டேஷன் மட்டும் போடப்பட்டிருந்தது. காபா இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வெள்ளப்பிரளயம் வந்தது. அதன் பிறகு அந்த கட்டிடங்கள் சிதறம் அடைஞ்சது. அதன் பிறகு அல்லாஹ் தஆலா மீண்டும் புத்துயிர் ஊற்றுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தா. அவங்க 2 பேரும் சேர்ந்து அத்தாவும் மகனும் சேர்ந்து கட்டி முடிச்சோன்னு அல்லாஹ் சொன்னா, அவங்க அல்லாஹ் அவரிடத்தில் சொன்னதை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். வஅذின் ஃபின்னாஸ் பில் ஹஜ். 2 பேரும் கட்டி முடிச்சிட்டீங்களா? ஹஜ்ஜுக்காக இப்ராஹிமே நீங்கள் உலக மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். உலக மக்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தாங்க. இந்த வசனத்தின் கீழால இமாம் சுயூதி ரஹிமஹுல்லாஹ் தன் தஃசீர்ல இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அதாவது அறிவிப்பு செஞ்சானா இல்லையா, அல்லாஹ் தஆலா செய்ய சொன்னானா இல்லையா, அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்கிறார்கள், உலகத்துல யாரெல்லாம் பிறக்காம இருந்தாங்களோ அல்லது பிறந்திருந்தாங்களோ எல்லாருடைய செவியையும் அந்த அறிவிப்பை கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்தான். வானம் பூமியில இருக்க எல்லா படைப்புகளுக்கு அறிவிப்பை உள்ள அது அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தான். அவங்க அருவாகுகளாக அணுக்களாக மக்கள் இருந்தார்களா இல்லையா? இன்னும் பிறக்கல, பூமிக்கு வரல. அல்லாஹ் தஆலா அணுக்களாக ஆரம்பத்துல எல்லாத்தையும் படைச்சிட்டான். கியாமத் நாள் வர்ற வரைக்கும் இருக்கிற எல்லா மனுஷனையும் அணுக்களாக படைச்சிட்டான். அப்ப அந்த அணுக்களாக இருந்தவர்கள் காதுகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று சொன்ன வார்த்தை காதில் விழுந்த பொழுது லப்பைக் அல்லாஹ் லப்பைக் யாரும் ஒரு தக்பீர் சொன்னாங்களோ, தல்பியா, அந்த ஒரு தல்பியா சொன்னாங்களோ அவங்க வாழ்நாள்ல ஒரு ஹஜ் செஞ்சிருவாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, மீண்டும் லப்பைக்னு 2 பேர் யாராவது 2 தல்பியா சொன்னா 2 ஹஜ் செய்யற பாக்கியம் கிடைக்கும். அத 1க்கும் மேற்பட்டு 2க்கும் மேற்பட்டு எண்ணிக்கை எவ்வளவு கூடுச்சோ அவ்வளவு ஹஜ் செய்யற பாக்கியம் கிடைக்குமா. அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், அருவாகுகளாக இருந்த பொழுது யாரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹஜ்ஜுக்கு அழைப்புக்கு பதில் சொன்னார்களோ அந்த அழைப்புக்கு தகுந்தார் போல ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்கும். சில பேர் பதிலே சொல்லி இருக்க மாட்டாங்க, ஹஜ்ஜே போக முடியாது. பெரிய காசுக்காரா இருந்தாலும் கூட அங்க அருவாக இருக்கும் பொழுது பதில் சொல்லாட்டி ஹஜ்ஜுக்கு போக முடியாது, நசீபு கிடைக்காது. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பலமுறை பதில் சொன்னவர்களுடைய கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக. ஹஜ்ஜு உம்ராங்கிறது ஹஜ்ஜுடைய அமலுங்கிறது ஒரு பெரிய பாக்கியமுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, காசு பணம் இருக்கிற ஆளுங்க ஹஜ்ஜுக்கு போகணும்னா ₹1,00,000 ஆகுமே. இன்னைக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணும்னா அரசு மூலியமாக போறதா இருந்தா ₹3,25,000. அதுக்கப்புறம் நம்ம சுய செலவு அது தனிப்பட்டது, அது ஒரு ₹1,00,000, ஒரு ₹4,25,000, ₹4,00,000 இருந்தாதான் ஹஜ்ஜு மூலமாக அதாவது அரசு மூலமாக நம்ம ஹஜ்ஜுக்கு போக முடியும். பிரைவேட்டா போறதா இருந்தா 7 இருந்து 8, 9 லட்சம் வரைக்கும் எல்லாம் போகுது, வசதிக்கு தகுந்தார் போல. அதாவது எவ்வளவு வசதியை கேட்கிறோமோ அளவுக்கு காசு கூடும். அப்போ ஒரு ₹3,25,000 இருந்து 9-10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஹஜ்ஜுக்கு செலவாகுதுங்க. அப்ப இந்த காசு பணத்தை செலவழிக்கிறது மனுஷனுக்கு அவ்வளவு வேகமா அந்த எண்ணம் வருமா, வராதா இல்லையா? ஹஜ்ஜுக்கு கொஞ்ச நேரம் போய் அமல் செஞ்சுட்டு ஒரு 30-40 நாள் அமல் செஞ்சுட்டு வர்றதுக்குன்னா இவ்வளவு காசா, இத்தனை லட்சமா, இது இருந்தா நான் சொத்து வாங்கிடுவேன், அந்த வீட்டை வாங்கிடுவேன், அந்த வேலையை முடிச்சிருவேன், இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு நம்மள எவ்வளவு பேர் நினைக்கிறாங்க ஹஜ் விஷயத்தை. அதனாலதானே தள்ளி 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 போடுறாங்க. அடுத்த வருஷம் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம், தள்ளி தள்ளி போட்டு ஆயிலே முடிஞ்சிருதே, கபருக்கே போயிடுறாரா இல்லையா? யதார்த்தத்தை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. ஹஜ் செய்வதற்கு வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் மீது ஹஜ் கடமை. அந்த ஹஜ் அல்லாஹ்வுக்காக செய்யணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுக்காக செய்யணும், வசதி வாய்ப்பு இருந்தா கடமை ஆயிடுச்சு. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியில தான் கவனிக்க வேண்டியது இருக்கு. வமன் கஃபர, ஹஜ் செய்ய மாட்டேன்னு எவன் மறுக்கிறானோ அல்லாஹு தஆலா மக்களின் தேவையை விட்டும் அப்பாற்பட்டவன். அல்லாஹ் அங்க சொல்லி முடிச்சுட்டான். அதாவது வமன் கஃபர, இதற்கு நிறைய அர்த்தம் இருக்கு.
யாரு ஹஜ்ஜ செய்ய மாட்டேன்னு மறுத்துட்டானோ அவன் காஃபிரா கூட மௌத்தா போறதுக்கு சாத்தியக்கூறு உண்டு என்பதாக சில மார்க்க அறிஞர்கள் விரிவுரைகளாக விளக்கங்களாக சொல்கிறார். அதனால இந்த ஹஜ் விஷயத்துல மட்டும் துரிதமாக வேகமாக ஈடுபாட்டோடு செய்யணும். இந்த ஹஜ் செஞ்சா என்னங்க லாபம், முதல்ல அதில் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹஜ் செஞ்சா என்னென்ன லாபம் கிடைக்கும். ஹஜ்ஜு மப்ரூரூன், மப்ரூரான ஹஜ்ஜுக்கான கூலி என்னன்னு கேட்டா லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, சொர்க்கத்தை தவிர எந்த கூலியும் இல்லை, சொர்க்கம் தான் கூலி. மப்ரூரான ஹஜ்ஜ, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஹஜ்ஜ ஒருத்தர் செஞ்சு முடிச்சுட்டா அவருக்கு சொர்க்கம் தான் கூலி, வேற எதுவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வாழ்க்கை வாழ்றதே சொர்க்கத்துக்கு தானே. 60-70 வருஷம் வாழ்றமே, இந்த வாழ்க்கை கொஞ்ச காலத்துல முடிஞ்சு போயிடும். ஏதோ பொழுது விடிஞ்சு பொழுது சாஞ்ச மாதிரி முடிஞ்சிடும். ஆனா நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில நமக்கு சொர்க்கமான நரகமான அல்லாஹ் முடிவு பண்ணி வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் இங்க சொல்லிட்டான், மப்ரூரான ஹஜ் நீ பண்ணிட்டேனா உனக்கு வந்து சொர்க்கம் தான்பா, நரகத்தின் பக்கம் நீ போகவே மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப மப்ரூரான ஹஜ் செய்ய நாம ஆசைப்படணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே சொல்றாங்க, தாபிஉல் பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரதி, ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரு சேர்த்து செஞ்சிருங்க. ஃபஇன்னஹுமா, அந்த ரெண்டையும் நீங்க செஞ்சிட்டா யன்ஃபயானி ஃபக்ர வதுனூப், உங்களுடைய பாவத்தை பூரா அல்லாஹ் மன்னிச்சிருவான். அடுத்து உங்களுக்கு வறுமையே வராதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். வறுமையே வராது. ஹாஜி பிச்சைக்காரனாக ஆக மாட்டாரு. நல்லபடியாக முறையாக ஹஜ்ஜ பண்ணியிருந்த ஒரு ஹாஜி அவர் ஏழையாக மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே நேரடியாகவே சொல்றாங்களே, அத்தருகைபு மாதிரி நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்க. மா யமாருல் ஹஜ்ஜ கத்ஹுன், ஹாஜி ஒரு பொழுதும் ஏழையாக மாட்டார். பெரிய பாக்கியம் என்ன தெரியுங்களா? ஹஜ்ஜு செஞ்சவரு அந்த செல்வத்து நிலையில இருந்து இறங்கவே மாட்டார். அல்லாஹ் அவர் அப்படியே பர்மனண்டா பணக்காரராகவே வச்சிருப்பான். பணக்காரன்னா தப்பா விளங்கிக்கப்படாது. பல கோடிக்கு சொத்து இருக்கணும், பென்ஸ் கார் மாதிரி உயர்தரமான ஆடி கார் மாதிரி இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் எல்லா பேங்க்லயும் இருக்கணும்னு நினைக்கப்படாது. அல்லாஹ்வுடைய பார்வையில பணக்காரன்னு கேட்டா பிறரிடத்தில் எந்த தேவைக்கும் ஆளாக மாட்டான், அவ்வளவுதான். எந்த தேவைக்கும் ஆட்ட போய் நிக்க மாட்டான். எந்த தேவை நிக்காத அளவுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் அவனுக்கு தந்துருவான். அவன் தான் பணக்காரன் அல்லாஹ்வுடைய பார்வையில. நம்ம பார்வையில பணக்காரனுக்கு அளவு கிடையாதுங்க. அவனை விடன்னு போய்கிட்டே இருக்குது. லட்சம் கோடி மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் போகுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய பார்வையில தான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் தஆலா ஹஜ் முடிச்ச ஆளை அல்லாஹ் தஆலா ஏழை ஆக்குவதில்லை, அவனை பர்மனண்டாக பணக்காரனாக வைத்திருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், எல்லா வகையான பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு. ஹாஜிக்கு அப்படி பிரத்யேகமானது. மற்ற எந்த இபாதத்துக்கும் இப்படி எல்லாம் ஒரு ஒரு அழகான நிலைப்பாடை பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போன நேரத்துல ஆயிஷா அம்மா ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி எல்லாரும் போனாங்க, ஆயிஷா அம்மாவும் இருந்தாங்க. அப்ப ஆயிஷா அம்மா பார்த்து பிரத்யேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலகி மினல் அஜ்ரி அலா கத்ரி நஸபிகி வ நஃபகதிகி. ஆயிஷா, ஹஜ்ஜில ரொம்ப நீ சிரமப்படுற மாதிரி தெரியுத அப்படின்னு பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது உனக்கு இந்த ஹஜ்ஜுடைய நேரங்கள்ல நீ சிரமப்படக்கூடிய அந்த சிரமத்திற்கு நீ செலவழிச்ச காசு பணத்துக்கு அல்லாஹ் தஆலாவிடத்துல ஒரு சிறந்த நற்கூலி உண்டு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஆயிஷா அம்மாவுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு செலவழிச்சு போறோமா இல்லையா? ஒரு 8 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் செலவழிக்கிறோமா இல்லையா? இந்த செலவழிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்துல ரிப்பீட்டா தருவாங்கறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்றாங்க, நீ செலவழிச்ச காசுகள்ல உனக்கு பலன் உண்டுப்பா. நீ காசு பணத்தை செலவழிச்சு போறிய, கஷ்டப்பட்டு இரவும் பகலும் பார்க்காம, தூங்கியும் தூங்காம, சாப்பிட்டும் சாப்பிடாம, மனைவி மக்களை கூட கண்டுகொள்ளாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காசு பணத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கு.
உள்ளூர்ல, வெளியூர்ல, வெளிநாடுல எவ்வளவு நாய்படாத பாடுபட்டு மனுஷன் காசு பணத்தை சம்பாதிக்கிறானா இல்லையா? இப்படி சம்பாதிச்ச காசு பணத்தை கத்தையா சேர்த்த காசை அல்லாவுக்காகன்னு சொல்லி ஒரு 40 நாள் போய் அங்க இபாதத்தால உடலை வருத்தி நம்ம வந்து இபாதத்தை செஞ்சு காசு பணத்தையும் செலவழிச்சிட்டு வந்தா அல்லாஹ் அவனை சும்மா விட மாட்டானே. அல்லாஹ்வுத்தால செலவழிச்ச காசுக்கு பகரத்தையும் தருவான். உலகத்துல 8 லட்சம் 10 லட்சம் செலவாச்சா அந்த செலவுக்கு பகரமும் உண்டு, பாவ மன்னிப்பும் உண்டு. ரெண்டுமே கிடைக்குதே. காசு பணத்தை செலவழிச்சா ரெண்டுமே கிடைக்குதுன்னா அது ஹஜ்ஜில மட்டும்தான் இருக்கும். மற்ற இபாதத்துல கிடைக்குமான்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா ஹஜ்ஜ அழகா சொல்லலாம், செலவழிச்ச காசும் ரிப்பீட்டா வந்துடும். அதே நேரத்துல நோய் நோக்காடுல இருந்து அல்லாஹ் தஆலா அவனுக்கு போதிய ஆரோக்கியத்தை தந்து அதையும் தாண்டி பாவங்களை பூரா எல்லாம் மன்னிச்சிருவானே. எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். பாவம் தானே ஒரு மனுஷனை நரகத்துக்கு கூட்டிட்டு போறது, பாவம் தானே அவனுக்கு வறுமையை உண்டாக்குறது, பாவம் தானே மக்களுக்கு மத்தியில் அவனை கெட்டவனாக அடையாளப்படுத்துது. இந்த பாவம் தானே எல்லா முசீபத்துக்கும் காரணம். அந்த பாவத்தை கூட அல்லாஹ் அழிச்சிட்டேன்னு சொன்னான், அல்லாஹ் வந்து மன்னிச்சிட்டேன்னு சொன்னான். அதை விட பாக்கியம் என்ன வேண்டி கிடக்குங்கிற அல்லாஹ்வுத்தாலா அவ்வளவு பாக்கியத்தை இந்த ஹஜ்ஜுக்குள்ள வச்சிருக்கிறானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்வார்கள், அதாவது அந்நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிற காசு பணம் இருக்க கந்நஃபகத்தி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில செலவழிச்சதற்கு சமமானது. அல்லாஹ்வுடைய வழின்னா போருக்கு போறாங்களா இல்லையா, காசு பணத்தை எடுத்துக்கிட்டு வாளை எடுத்துக்கிட்டு 3-4 மாசமாக பயணம் பண்ணி எதிரிகளை களத்துல சந்திச்சு நேருக்கு நேரா வாள் வீசி அன்னைக்கு இந்த இஸ்லாத்தை வளர்த்தெடுத்தாங்களா இல்லையா, அந்த அறப்போருக்கு செலவழிக்கும் கூலி ஹஜ்ஜுக்கு செலவழிப்பவர்களுக்கு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அத்திர்ஹம் பி 700 அஃபின், ₹1 700 செய்த கூலி. ₹1 அப்படின்னா ஒரு 10 லட்சம் செலவழிச்சா அது அப்படியே 700 தூக்கி போட்டு பாருங்க. ஒரு 4 லட்சம் செலவழிச்சா 700 மடங்கா பாருங்க. அல்லாஹ் தஆலா நினைச்சா 700 மடங்கு காசு பணத்தை இங்கேயும் தந்துருவான், அல்லது சேமிப்பா வச்சு நாளைக்கு மறுமையில கொண்டு வந்து தருவான். 700 மடங்குங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. அதுருல் மன்சூர், தப்ரானி, இப்படி எல்லா நூல்களையும் இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால பாவம் மன்னிக்கப்படுவது, ஏழையாக மாட்டான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு எந்த வகையான பெரும் சோதனைகளும் தராம அல்லாஹ் தடுத்துருவான். ஹஜ் செய்யற பெரிய பிரதிபலன் இதுதான். மனுஷன் உலகத்திலேயே விரும்புவது இதுதான். பெரிய சோதனை வந்துடக்கூடாது, ஏழை ஆகிடக்கூடாது, பாவங்கள் மன்னிக்கப்படணும், இதைதான் எல்லாரும் விரும்புறோம். எல்லாம் விரும்புற எல்லா தேவையும் எல்லாம் ஹஜ்ஜுக்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்றானே. முஸ்லிம்ல எப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அது வரைக்கும் அவர் இஸ்லாத்துக்கு வரல, ஒரு சிறந்த தோழர் தான். அதாவது புத்திசாலியான நபித்தோழர்கள் அவரும் ஒருவர். அவ்வளவு அபாரமான புத்திசாலிங்க, அவ்வளவு அபாரமான புத்திசாலி. அதாவது தமிழ்ல சொல்றோமா இல்லையா, கட்டிட்டு வேணா வெட்டிட்டு வருவான் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஆள் அவரு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய புத்திசாலி. ஆனா அவர் ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்கு வரல. கொஞ்சம் மனசு மாறி இஸ்லாத்தினுடைய மாண்புகள் எல்லாம் விளங்கி நேரா ரசூல்லா இருக்கிற இடம் வந்து ரசூல்லாட்ட கலிமா சொல்லி முஸ்லீம் ஆளான்னு முடிவு பண்ணார். முடிவு பண்ணி நேரா ரசூல்லாட்ட வந்து முதல்ல முசாபா செஞ்சார். முசாபா செஞ்சு ரசூல்லா கலிமாவை சொல்லி கொடுப்பாங்க. அதன் பிறகு ஒரு கலிமா சொல்லுவாரு. கலிமா சொன்னா முஸ்லீம், அவ்வளவுதான். அதுக்கு பேரு பைஅத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்பொழுது நேரா ரசூல்லாட்ட கையை கொடுக்க இப்படி வர்றாரு. கையை கொடுக்க வந்தவனே பொசுக்குன்னு கையை முடக்கிக்கிட்டார், கையை சுருக்கிக்கிட்டார். ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு புத்திசாலி இஸ்லாத்துக்கு வந்தா இஸ்லாமிய வளர்ச்சி இருக்குமா இல்லையா. கலிமா சொல்ல வந்துட்டு கையை சுருக்குறாருன்னு முடிவு பண்ணிட்டு அம்ரு உனக்கு என்னப்பா ஆச்சு, கலிமா சொல்ல தானே வந்துட்ட, அப்புறம் என்ன கையை சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. தஷ்தரித்து பிமாகா, அப்படின்னா என்ன நீ வந்து நிபந்தனை வைக்கலாம்னு நினைக்கிற, கலிமா சொல்லலாம்னு வந்துட்ட, நீட்டின கைய சுருக்கிக்கிட்ட, அப்படி என்ன சொல்ல வர, என்ன உனக்கு விஷயத்தை சொல்லுன்னா. அப்பதான் அவர் சொன்னாரு, இல்ல நான் வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பாவம் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், நான் பண்ணாத சேட்டை இல்லை எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டா என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுமா, முதல்ல சொல்லுங்க. பாவம் மன்னிக்கப்படாம நான் இஸ்லாத்துக்கு வந்து என்ன ஆக போகுது, நான் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேனே. ஏன்னா இஸ்லாமிய மக்களுக்கு அன்னைக்கு இருந்த நபித்தோழர்களுக்கு நிறைய விஷயங்களை தொந்தரவு கொடுத்தவர் அவரும் ஒரு ஆளு தானே. அதனால அவர் அப்படி கேட்டார். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அதாவது அமா அலிம்த அன்னல் இஸ்லாம யஹதிமு மா கான கப்லஹு,
எப்ப உனக்கு தெரியாதா? இவ்வளவு பெரிய அறிவாளி, பல விஷயத்தை கரைச்சு குடிச்சிருக்கிற ஆளுமி, இது உனக்கு தெரியாதா? இஸ்லாம் ஆயிட்டா முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான், ஒரு பாவத்தையும் விட்டு வைக்க மாட்டான், இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து கேட்டாங்க, அன்னல் ஹஜ்ரத் தஹதீபு மா கான கப்லஹு, மக்காவில இருந்து மார்க்கத்தை பின்பற்ற முடியாம மதீனாவுக்கு வந்த இந்த ஹிஜ்ரத்து பயணம், யார் இந்த ஹிஜ்ரத்து பயணத்தை மேற்கொண்டாரோ அதன் பிறகு அவர் செஞ்ச எல்லா முன் சென்ற பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு ரெண்டாவது சொன்னாங்க. அடுத்து மூணாவது சொன்னாங்க, இன்னல் ஹஜ்ஜ யஹதீமு மா கான கப்லஹு, ஹஜ் செஞ்சிட்டா முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், உனக்கு தெரியாதா அப்படின்ட்டாங்க. அப்போ முன்னாடி இருந்த எல்லா பாவத்தையும், எல்லா பாவம்னா சிறு பாவம் மட்டும் இல்லைங்க, பெரும்பாவத்தையும் உட்பட, விபச்சாரம், திருட்டு, புறம், கொலை, கொள்ளை, இப்படின்னு எவ்வளவு பட்டியல் நீளமா போடுவோமோ எல்லா பாவத்தையும் இந்த மூணு தான் மன்னிக்க, வேற எதையும் எல்லாம் மன்னிக்க மாட்டான், வேற எதுலயும் கிடைக்காது அந்த பாக்கியம். அதாவது சில ஹதீசுகள் வருது, அல்லாஹ் முன் சென்ற பாவத்தை மன்னிக்கிறான், அந்த லைலத்துல் கத்ர் இரவு, இந்த பராத்துடைய இரவு, இந்த ஆஷூரா நோன்பு, இந்த இஷ்ராக்கு தொழுகை, அவ்வாபின் தொழுகை, இப்படி எல்லாம் நிறைய இபாதத்தை சொல்றாங்க இல்லையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இபாதத்தெல்லாம் சொல்லும் பொழுது முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் வருது. அதெல்லாம் சின்ன பாவம் தான், பெரிய பாவம் கிடையாது. பெரிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும், முறையா பாவ மன்னிப்பு தேடணும். பாவ மன்னிப்பு தேடாம பெரும்பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்படிப்பட்ட அந்த பெரும்பாவங்களை கூட இந்த மூணு அமலு இல்லாம ஆகிறோம். இஸ்லாத்துக்கு வர்றது முன்னாடி அயோக்கியனாக இருந்தாலும் கூட அவன் இஸ்லாத்திற்கு வந்து விட்டால், விரும்பி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துட்டா அவனுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். ஹிஜ்ரத்து இன்னைக்கு உலகத்துல இல்ல, ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, அப்ப எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்படும். ஆனா ஹஜ்ஜுங்கிற அமலு இன்னைக்கும் இருக்குது. அதனால இந்த ஹஜ்ஜுங்கிறது எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும், ஒரு பாவத்தையும் விட்டு வைக்க. அதனாலதான் ஹஜ்ஜு செய்ய ஆசைப்படணுங்கிறது. நோம்புல, தொழுகையில, தானம் தர்மத்துல, இருக்கிற தஸ்பீஹாத்துல முன்னாடி உள்ள எல்லா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மன்னிக்கப்படும். இங்க ஒரு ஹதீஸ் சொல்லுங்க பார்ப்போம், ஒரே ஒரு ஹதீஸ் இல்ல. ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் அப்படி எல்லாம் இருக்கு பாக்கியம், ஹஜ்ஜுக்கு மட்டும்தான். ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு பிரத்யேகம், அதுல தனித்துவம் மிக்கது ஹஜ்ஜு. அதனாலதான் காசு பணத்தை செலவழிச்சாலும் பரவாயில்ல, அதை முடிச்சிடும் முதல்ல அப்படின்னு ஆசைப்படணும். அந்த நசீபு எல்லாத்துக்கும் கிடைக்கவும் மாட்டார். பெரிய பாக்கியமா இல்லையா? புகாரில இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா வந்து கேட்டாங்க, ஆயிஷா அம்மா மாதிரி நிறைய பெண்களும் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஆண்கள் நிறைய ஜிஹாதுக்கு போறாங்களே, நிறைய ஜிஹாதுக்கு, புனித போர்களுக்கு, அறப்போருக்கு போறாங்களே, நிறைய நன்மைகளை சம்பாதிச்சுட்டாங்களே, பெண்களுக்கு நீங்க போகக்கூடாதுன்னு எங்களை தடுத்துல வச்சிருக்கிறீங்க, ஏன் நாங்களும் ஹஜ்ஜுக்கு அதாவது ஜிஹாதுக்கு போனா என்ன அவங்கள மாதிரி? அதாவது நேரடியா ஒரு ஆளுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதா இருந்தா கேள்வி எனக்கு கூட கிடையாது, என்னன்னு கூட அல்லாஹ் கேட்க மாட்டான். யாருக்கு தெரியுங்களா? போருக்கு போய் கொலை செய்யப்பட்டவருக்கு தான். போருக்கு போய் கொலை செய்யப்பட்டால் அவருடைய ரூஹ் நேர சொர்க்கத்துக்குள்ள போயிடும், எந்த தங்கு தடையும் கிடையாது. பெரிய பாக்கியம். அந்த பெரும் பாக்கியத்தை சஹாபாக்கள் செஞ்ச பொழுது அதனுடைய ஆர்வம் மூட்டின போது பெண்களும் வந்து கேட்டாங்க, ஆம்பளைங்க போறாங்களே நாங்களும் போலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா, அப்படிலாம் போக முடியாது. பொம்பளைங்க களத்துக்குள்ள இறங்கி வாழு புடிச்சு ஈட்டி புடிச்சு போராடுறது, வெட்டுறது, குத்துறது, அது வந்து ஆம்பளைங்க மட்டும்தான், பொம்பளைங்க போக முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனா அதுக்கு பகரத்தை சொன்னாங்க, போக முடியாதுன்னு மட்டும் சொன்னா பெண்களுடைய மனசை அல்லாடுமா இல்லையா? பொம்பளையா பிறக்காமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அவங்களுக்கு தோணுமா இல்லையா? ஆம்பளையா பிறந்திருக்கலாமே, பெரும் நசீபாச்சேன்னு கிடையாது, அந்த என்ன வருமா இல்லையா? அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்களுக்கு ஜிஹாத் இருக்கட்டும், நீங்க அந்த நன்மையை அந்த கூலியை நீங்க வாங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா, லாக்கின் அஃலலுல் ஜிஹாதி, ஜிஹாதிலேயே உயர்ந்த ஜிஹாது பெண்களுக்கு என்னவென்று கேட்டால் ஹஜ்ஜுன் மப்ரூருன், மப்ரூரான ஹஜ் தான் பெண்களுக்கு உயர்வான ஜிஹாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஆண்களா இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஹஜ்ஜ மப்ரூர செஞ்சுட்டா அவருக்கு தங்குதடை இல்லாத கூலி, நேரடியான சொர்க்கம். அந்த ஹஜ்ஜ மப்ரூர்னா என்னங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதுக்கு விரிவுரைகள் நிறைய இருக்கு. தஃசீர் குர்துபி, இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, ஹஜ் வேற ஹஜ்ஜ மப்ரூர் வேற. ஹஜ்ஜுன்னா இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து புறப்பட்டு அங்க போய் அந்த ஒரு 5-6 நாள் அமலை செஞ்சுவிட்டு அப்படியே ரசூலுல்லாஹ் ஜியாரத் பண்ணிட்டு வந்துட்டா ஹஜ்ஜு தான், இதுக்கு பேரு ஹஜ்ஜு தான். ஆனா இந்த ஹஜ்ஜுக்கு இவ்வளவு நன்மாராயம் கிடையாது. சொர்க்கம் நேரடியா கிடைக்கும், எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற நன்மாரை இவருக்கு உண்டா? கிடையாது. அப்ப மப்ரூரா இருக்கணும் அந்த ஹஜ்ஜும்.
ஹஜ்ஜ மப்ரூர்னா என்ன? நாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் ஹஜ் செய்யறத முதல்ல விரும்பணும், ஆசைப்படணும். ஹஜ்ஜா செஞ்சிடணுமே அப்படின்னு அவருக்கு வெறித்தனமான எண்ணம் வரணும். அந்த ஹஜ் செய்யறதுல ஆசைப்படணும். அவருக்கு இங்க இருக்கும் போதே அவருக்கு ஆசை வரணும். அவரு பயணம் புறப்பட்டார், அங்க போயிட்டார். அந்த 5 நாள் அல்லது 6 நாள் அமல் இருக்கா இல்லையா, பிற 8ல இருந்து 12 அல்லது 13 வரை அமல், அதான் ஹஜ்ஜுடைய அமல். அந்த அமலை செய்யறதுல ஆர்வப்படணும், மனசுல ஆசை இருக்கணும், அங்க போய் ஆர்வமா செய்யணும். அந்த 5 நாள் அமல் செய்யறது சாதாரணமானது அல்ல. இதை பள்ளிவாசல உட்கார்ந்து செய்யற மாதிரி, ஏசிக்கிற உட்கார்ந்து செய்யற மாதிரிலாம் கிடையாது. நடையா நடக்கணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டவங்க எல்லாம் கேளுங்களேன், கொஞ்சம் நடைதான் அங்க அதிகமா இருக்கும். நட, அதாவது காபாவில இருந்து அரபாவுக்கு போகணும், முஸ்தலிஃபாவுக்கு போகணும், ஜம்ரத்துல ஷைத்தான் கல்லடிக்கிற இடம் போகணும், மீண்டும் காபாவுக்கு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேருதான் ஹஜ்ஜு. உட்கார்றான்னு அல்லாஹ் சொல்லிட்டா உட்காரணும், தூங்குறாண்டா தூங்கணும், எந்திரிச்சு ஓடுறாண்டா ஓடணும், முட்டையிடுறாண்டா அடிக்கணும், ட்ரெஸ் மாத்துறாண்டா மாத்தணும். இப்படி இதுதான் அமல். இந்த அமல் செய்யறது அவ்வளவு ஈஸி இல்ல. வாலிப வயசோட இருக்கிற ஆளுங்க கூட டயர்ட் ஆயிடுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அவ்வளவு கொஞ்சம் சிரமமான அமல் தான். அந்த அமல் செய்யறது ஆசை இருக்கணும். இன்னைக்கு அரஃபால தங்கணுமா, முஸ்தலிஃபா தங்கணுமா, மினால தங்கணுமா ஆசைப்பட்டு ஓடணும், ஆர்வப்படணும். அதுல போய் சோம்பல் திறம்படக்கூடாது. இது 2வது நிபந்தனை. அங்க போய் கூட்ட நெரிசல்கள், மக்களுடைய ஜனத்தொகை அதிகமா இருக்கும் பொழுது சின்ன சின்ன மனக்கசப்பு அது இதெல்லாம் வரும். அப்ப அந்த நேரத்துல நாவுகளை கட்டுப்படுத்திக்கணும். அருவருப்பா அசிங்கமாக திட்டுறது, ஏசுறது, பேசுறது, முகஞ்சுடிக்கிறது, புறம் பேசுறது, கோல் மூட்டுறது, இந்த வேலையெல்லாம் அங்க இருக்கக்கூடாது. அப்ப நாவை அங்க பேரணும். அதையும் தாண்டி அந்த அமல்களை பரிபூரணமா செய்யணும். இதை அரையும் குறையுமாலாம் செய்யக்கூடாது, பரிபூரணமா செய்யணும். இது எல்லாம் ஒருத்தர் செஞ்சுட்டா அதுக்கு பேரு ஹஜ்ஜே மப்ரூர் அப்படின்னு இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. சும்மா எல்லாம் செஞ்சிட முடியாது. அல்லாஹ் அப்படி தூக்கி சும்மா சொர்க்கத்தை கொடுத்துருவானா? அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டா இல்லையா? அப்ப மப்ரூரான ஹஜ்ஜை இப்படி செய்யணும். மார்க்க அறிஞர்கள் விளங்குற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டா, இவர் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தாரு பாய். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இபாதத்துல தன்னிகராக இபாதத்து செய்யறார். ஒழுக்கம் வந்துருச்சு, பேச்சுல நடைமுறையில எல்லாத்துலயும் கண்ணியம் வந்துருச்சு, சம்பாத்தியத்துல பேணுதல் ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது ஹஜ்ஜுக்கு முன் ஹஜ்ஜுக்கு பின் இவர் வாழ்க்கை மாறி போயிருக்கும். இப்படி இருந்தால் இவர் ஹஜ்ஜு மப்ரூரான ஹஜ்ஜுன்னு அடையாளம் அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கங்களை தருகிறார்கள். அப்ப ஹஜ்ஜு செஞ்ச எல்லாரும் நாம ஒரு முறை நோட் பண்ணணும். நாம ஹஜ்ஜ மப்ரூர் தான் பண்ணியிருக்கோமா இல்ல ஊர் உலகத்துக்காக பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். 5 வேளை தொழுகை முதல்ல அவர் விடாம பள்ளிவாசல தொழுகணும். அப்பதான் மப்ரூருக்கான முதல் அடையாளம். நோம்ப சரியா பிடிக்கணும், குர்ஆன் திலாவத்துக்களை சரியா செய்யணும், ஜக்காத்துக்களை முறையா செய்யணும், மனைவி மக்களுக்கு செய்யற கடமை, தாய் தகப்பனுக்கு செய்யற கடமை, உடன் பிறந்தவர்களுக்கு செய்யற கடமை, சொந்தம் பந்தத்துக்கு எல்லா கடமையும் நாம சரியா நிறைவேற்றுவோமா, குணமெல்லாம் மாறி இருக்குதா அப்படின்னு நம்மள நாமளே கேட்டுக்கிட்டா வேற எங்கேயும் விட வேண்டாம். நமக்கே தெரியும் ஹஜ்ஜு மப்ரூரா இல்ல வேற மாதிரியான முடிவுக்கு வந்துடலாம். இந்த நிலைதான் ஹஜ்ஜ மப்ரூரை உண்டாக்கி தரும் அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய உச்சகட்டமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது இப்னு மாஜா, பைஹகி, தர்கீபு இது மாதிரி ஏராளமான நூல்கள்ல இப்படி ஒரு செய்தியை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போனாங்க. ஹஜ்ஜுக்கு போய் பொதுவாக ரசூலுல்லாஹ் நாவ துறந்து கேட்டா எல்லாத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வான், அதை மறுக்கிறதே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த பிரத்யேகமான தனித்தன்மைகள் அது உண்டு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போனாங்க. அதாவது அரஃபாவுடைய நாள்ல கேட்கிற எல்லா துவாவும் கபூலாம். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான், எல்லா துவாவும் கபூலாம். அரஃபா அவங்களுக்கு அரஃபானா நாம இன்னைக்கு அங்கதான் நாம நோன்பு வைக்கிறோமா இல்லையா, அதான் பிறை 9 தான் அவங்களுக்கு அரஃபாவுடைய நாள். அப்போ அவங்க அரஃபாவுடைய நாள்ல இருக்கிற நாள்ல என்ன துவா கேட்டாலும் கபூலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா தினத்துக்குள்ள வந்த உடனே துவா செய்ய ஆரம்பிச்சாங்க. என்ன துவான்னு கேட்டா சமுதாயத்துக்கு தான் கேட்டாங்க, நமக்காக தான் கேட்டாங்க. நம்ம உயர்வுக்காக, நாம சொர்க்கம் போகணுங்கிறதுக்காக, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட இந்த உம்மத்துக்காக அரஃபா தினத்துல துவா செஞ்சாங்க. துவா செஞ்ச பொழுது அல்லாஹ் தஆலா அவங்களை அறிவிச்சு கொடுத்தான், நபியை நீங்க கேட்கறது எல்லாம் தந்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு முடியாதுன்னு அல்லாஹ் என்னன்னு கேட்டா, மனிதர்கள் ஒருவரில் ஒருவர் யாரு பிறருக்கு அநீதம் இழைத்தாரோ அவர் குற்றம் பிடிக்கப்படுவார், அதை மன்னிக்க மாட்டேன்ட்டான் அல்லாஹ். ஒருத்தனை ஒருத்தன் திட்டி இருப்பான், ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சிருப்பான், ஒருத்தன் சொத்தை ஒருத்தன் புடுங்கி இருப்பான், ஒருத்தனுடைய நிலத்தை ஒருத்தன் அபகரிச்சிருப்பான், ஒருத்தனை ஒருத்தன் புறம் பேசி இருப்பான், கோல் மூட்டி இருப்பான். இது இருக்குல்ல,
இதை மட்டும் மன்னிக்க மாட்டேன், மற்ற எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மனசங்கடப்பட்டாங்க. இதுதானே முக்கியமானது, என் சமுதாயம் மாட்டிக்கிறதே இதுல தானே, அப்ப என் சமுதாயத்தினுடைய நிலை என்ன ஆகுறது அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்து துவாவை இப்படி மாத்துறாங்க. ரப்பி இன் ஷஅத அதைதல் மபூமி மினல் ஜன்னா. அநீதம் இழைக்கப்பட்ட மனிதனுக்கு அடி வாங்கியவன், திருடு கொடுத்தவன், அதாவது புறம் பேசப்பட்டவன், கொள்ளை அடிக்கப்பட்டவன், இப்படி அநீதம் இழைக்கப்பட்டிருக்குமா இல்லையா, அவனை நீ சொர்க்கத்தை கொடுத்துரு, நீ நாடுனா அவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துரு. அநீதம் செஞ்சானே அவனை நீ மன்னிச்சுற. ரெண்டையும் உன்னால சாத்தியம் தானே. ஒருத்தன் திட்டான், ஏசிட்டான், புறந்தேசிட்டான், வஞ்சகம் பண்ணிட்டான், சூது பண்ணிட்டான், எவ்வளவோ பண்ணிட்டான், அவனை நீ மன்னிச்சிரு. அவனால் இழைக்கப்பட்டவனை நீ சொர்க்கத்தை கொடுத்துரு. ரெண்டுமே உனக்கு சாத்தியம், இதையும் செஞ்சிட விட்டுறாதேன்னு சொல்லி அரஃபாவுல இருந்து துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து இந்த துவாவுக்கு பதில் வராமலே இருந்துச்சு. மறாவது நாள் முஸ்தலிஃபாவிலேயே ரசூலுல்லாஹ் விடல, இதையோ மடக்கி மடக்கி கேட்டாங்கல்ல, அல்லாஹ் முடிவுக்கு வந்துட்டான். ரசூலுல்லாஹ் நீங்க கேட்கற எல்லாம் கிடைச்சிருந்தான், முடிஞ்சு, அவ்வளவுதான், எல்லாம் கிடைக்கும். திருட்டி இருந்தா, பொய் பேசி இருந்தா, புறஞ்சொல்லி இருந்தா, அடுத்தவன் செத்த சூறையாடி இருந்தா, என்னென்ன பிறருக்கு அநீதம் இழைத்தாலும் கூட அவன் முஸ்தலிஃபாவில் துவா செய்வானே ஆனால் அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்க விடும். அல்லாஹ் அறிவிச்சுதான். இதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் விட்டு சிரிச்சாங்க. சிரிச்ச உடனே சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு சிரிக்கிறாங்களே அப்படின்னு அந்த இபாதத்தை முடிஞ்ச பிறகு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் துவா கேட்ட பொழுது ஷைத்தான் என்னை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான், இது மன்னிக்கப்படக்கூடாது மன்னிக்கப்படக்கூடாதுங்கிற மாதிரியே இருந்தான். அல்லாஹ்வுத்தாலா இந்த துவாவை ஏத்து மன்னிச்சிருவேன்னு சொன்னா இல்லையா, சொன்ன உடனே அங்க இருந்த மண்ணை அள்ளி தலைமையில ஷைத்தான் போட்டுக்கிட்டு இதோ ஓடுறான் பாரு, எனக்கு வந்த கை சேதமே அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நொந்து கொண்டு ஷைத்தான் ஓடுகிறானே. அவன் ஓட்டத்தை பார்த்த பொழுது, அவன் எண்ணம் நிறைவேறாத ஏமாற்றத்தை பார்த்த பொழுது எனக்கு தானாகவே சிரிப்பு வந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஷைத்தானே ரொம்ப வாழ்க்கையில வெறுத்து போன இடம் எதுங்க நம்ம விஷயத்துல? முஸ்தலிஃபாவுலதான். ஒரு ஹாஜி முஸ்தலிஃபா உட்கார்ந்து துவா செய்ய ஆரம்பிச்சுட்டா இவர் விஷயத்துல ஷைத்தானுக்கே வெறுப்பு வந்துடும். இவனை இனிமே வழிவெடுக்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்துருவான். இவனை கொண்டு போய் நரகத்துக்குள்ள தள்ள முடியாதுன்னு முடிவுக்கு வந்துருவான். இவன் சொர்க்கத்துக்கு போயிருவானேங்க எரிச்சு அவனுக்கு உருவாயிரும் அப்படிங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இது வேற எந்த இடத்துலயுமே கிடைக்காதுங்க. தொழுகையால, நோன்பால, ஜக்காத்தால, திக்ரு தஸ்பீஹாத்துகளாக, தானம் தர்மத்தினால கிடைக்காது. ஹஜ்ஜில மட்டும்தான் கிடைக்கும், ஹாஜிக்கு மட்டும்தான் கிடைக்கும், மப்ரூரான ஹாஜிக்கு தான் கிடைக்கும். இந்த ஹஜ்ஜுங்கிற அமல் அவ்வளவு உயர்வான அமலுங்க, சாதாரணமான அமல் கிடையாது. அந்த அமலை செய்யறதுக்கு தான் நாம அதிகப்படியாக ஆர்வப்படணும். சில நேரங்கள்ல இன்னைக்கும் கூட பார்த்தா ஹஜ்ஜு உம்ராவுக்கு போறவங்களை பெரும்பாலும் பாருங்க, பெரும்பாலும் ஏழைகள் தான் இருக்காங்க. பணக்காரன் ரொம்ப கம்மியா தான் வர்றான். காரணம் என்னன்னு கேட்டா, ஏழைகளுக்கு தான் இதுல ஆசை ஆர்வம். பணக்கார துட்டை எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். குறைஞ்சிடக்கூடாது, வரவு மட்டும்தான் வரணும், செலவே வரக்கூடாதுங்கிறான். வரவு மட்டும்தான் வரணும், செலவே வரக்கூடாது. 8 லட்சமா ஆணு வாய போடுறான். செலவு 8 லட்சம், வேணாம் பாத்துக்குவோம் இப்படியே தள்ளி போடுறானே மனுஷன். அரே எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும். வாழ்நாள்ல நீ எல்லா பாவத்தையும் மன்னிக்கப்பட்டு வருவிய, சொர்க்கத்துக்குள்ள போயிருவிய. இந்த காசு பணத்தை வச்சு எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும்? ஒரு 60-70 வருஷம். அதிலே நிம்மதியா நம்ம வாழ்றோமா? நோய், நோக்காடு, பொண்டாட்டி புடுங்கல், பிள்ளை புடுங்கல், பக்கத்து வீட்டுக்காரன் புடுங்கல், அரசு புடுங்கல், எல்லா புடுங்களுக்கு மத்தியிலையும் நாம ஒரு வகையான நடமாடுறோம், மிருக மாதிரி தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? யாராவது எனக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லைங்க, சும்மா ஹாப்பியா வாழ்றங்க, இங்க ஒரு ஆளை சொல்லுங்க பாப்போம். நிச்சயமா கிடையாது. ஏதேனும் ஒரு வகையில அவன் ஒரு தொந்தரவுக்கு மத்தியில தானே வாழ்றான். அட தொந்தரவுக்கு மத்தியில காசு பணத்தை சேர்த்து கபருக்கு கொண்டு போயிட முடியுமா? அதையும் முடியாத. நாளைக்கு கபருக்குள்ள வச்ச பிறகு வெளிச்சம் கிடைக்கணும், சொர்க்கம் கிடைக்கணும், இலகுவான நிலைப்பாடு வரணும்னா இந்த ஹஜ் மாதிரி அமல கொஞ்சம் காசை போட்டு செலவழிச்சா தான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆர்வப்படுத்துவார்கள். எப்படி என்றால், அதாவது உலகத்திலேயே சிறந்த பயணம் என்றால் அது ஹஜ் பயணம் தான். உலகத்திலேயே சிறந்த பயணம் ஹஜ் பயணம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பயணம் பண்றோமுங்க. குறிப்பா இந்த மாசத்துல காசு பணம் உள்ள வசதி உள்ள ஆளு சில பேர் ஊட்டிங்கிறான், கொடைக்கானல்ன்றான், சுவிட்சர்லாந்துங்கிறான், யூரோப்புங்கிறான், இன்னும் ஆஸ்திரேலியாங்கிறான், எல்லாம் எவ்வளவோ பயணங்களை மேற்கொள்றான் மனுஷன். சில பேர் படிப்புக்காக பயணம் பண்றான், சில பேர் காசு பணம் சம்பாதிக்க பயணம், சில பேர் பல காரியங்களுக்காக பயணம், சில பேர் உல்லாச வாழ்க்கைக்கு பயணம். பயணங்கள் பல வகை. அந்த பல வகைகளில் உயர்ந்தது, சிறந்தது
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஹஜ் பயணம் தான் உயர்ந்த பயணம். அந்த பயணத்தை மேற்கொள்வதில் ஆனந்தம் பெற வேண்டும், சந்தோஷம் ஏற்பட வேண்டும். அதுதான் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், அதாவது உலகத்திலேயே சிறந்த அன்பளிப்பு கொடுக்கணும் நீங்க முடிவு பண்றீங்களா, பெரிய பங்களா இல்ல, காசு பணம் இல்ல, கார் இல்ல, வெளியூர் பயணங்கள், டூர் இல்ல, சிறந்த அன்பளிப்பு என்றால் அது உண்மையாகவே ஹஜ் உம்ரா தான் சிறந்த அன்பளிப்பு. உங்க அம்மா அத்தாவை எங்க அம்மாவுக்கு எங்க அத்தாவுக்கு வளர்த்து ஆளாக்குனவங்களுக்கு, படிக்க வச்சவங்களுக்கு, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உபகாரிகளாக வாழுகிறார்கள் என் தாய் தகப்பன், அவர்களுக்கு என் வாழ்நாளிலே சிறந்த அன்பளிப்பை கொடுக்கிறேன் என்று ஒரு மனிதன் முஸ்லிம் நினைத்தால் அவர்களை முதல் முறையாக உடனடியாக ஹஜ் உம்ராவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அம்மாவுக்கு ஏசி ரூம் கொடுத்து, பல கோடியில பில்டிங் வாங்கி கொடுத்து, நகை நட்டை வாங்கி, பேங்க் பேலன்ஸ் வச்சு, காரு பங்களாவை கொடுக்கறதெல்லாம் அது சின்ன அன்பளிப்பு தாங்க. இஸ்லாமிய பார்வையில உயர்ந்த அன்பளிப்பு உன் தாய் தகப்பனுக்கு கொடுக்க நினைத்தாயானால் அவர்களுக்கு ஹஜ் உம்ராவுக்கான ஏற்பாடை செய்து போடு. அதுதான் உயர்ந்த பயணம், உயர்ந்த அன்பளிப்பு என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். கட்டிய மனைவிக்காக, என் மனைவியை போல நல்ல மனுஷி கிடையாதுங்க, அவ கிடைச்சது பெரிய பாக்கியம், அவ வந்த பிறகு என் வாழ்நாளே மாறி போயிருக்குது அப்படின்னு மனைவியை உசத்தி பேசுவார்களா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் அந்த பெண்ணுக்கு நகை நட்டு, காரு பங்களா, அது இது என்று கொடுப்பதை விட அவளை ஹஜ்ஜுக்கு அழைத்து போங்கள், உம்ராவுக்கு அழைத்து போங்கள், அதுதான் உயர்ந்த அன்பளிப்பு என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். உங்கள் நண்பர்களை நேசிக்கிறீர்களா? உங்கள் மார்க்க அறிஞர்களை நேசிக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்கள் நேசம் உண்மையாக இருக்குமையானால் அவர்களுக்கு உயர்ந்த அன்பளிப்பு என்ற ஹஜ்ஜை அவர்களுக்கு அன்பளிப்பாக தாருங்கள், உம்ராக்களை அன்பளிப்பாக தாருங்கள். அதை விட சிறந்த அன்பளிப்பு உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா மத்த அன்பளிப்பு எல்லாம் அழிஞ்சு போயிருங்க. காசு பணம், நகை நட்டு, பங்களா, அது இது எல்லாமே கொஞ்ச காலம் தான், அப்புறம் எல்லாம் அதெல்லாம் பீஸ் போயிடும். ஆனா அந்த ஹஜ் உம்ராங்கிற அன்பளிப்பு இருக்க, அது ஈடுவே செய்ய முடியாது. எவ்வளவு கொடுத்தாலும் அது அல்லாஹ்விடத்துல நற்கூலி உண்டு, நற்கூலி உண்டு. அதனாலதான் அந்த ஹஜ் உம்ராவுக்காக நாமளும் செய்யணும். காசு பணம் இருந்தா அப்படியே கட்டி 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 வச்சுக்கிட்டே இருக்காம, யாரையேனும் தாய் தகப்பன, அண்ணன் தம்பிய, மாமா மச்சான, அதே போல நம்மளுடைய நெருக்கத்திற்குரிய நேசத்திற்குரிய நண்பர்களை இப்படி யாரையேனும் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். உண்மையை சொல்ல வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் இப்ப இல்ல, வஃபாத் ஆயிட்டார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை உம்ராவுக்கு அனுப்பி இருக்கிறார், 100க்கும் மேற்பட்டவர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் சொந்தத்துல இருந்து வெளியே அவங்க இவங்க எல்லாத்தையும் நான் ஓரிரு உம்ரா தான் செய்ய முடிஞ்சிச்சு, ஓரிரு ஹஜ்ஜு தான் செய்ய முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல உடம்பு ஒத்துழைக்கல ஹசரத், உடம்பு ஒத்துழைக்கல. காசு பணம் நிறைய இருக்கு, எனக்கு ஹஜ்ஜு செஞ்ச கூலி வேணும், என்னால போக முடியல, என் கடமை நிறைவேறிச்சு, விடமாட்டேனே, என் சொத்துல ஒரு பகுதியை கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீ உம்ரா போ, நீ ஹஜ்ஜுக்கு போ, நீ உம்ராக்கு போ. காரணம், காசு பணத்தை மொத்தத்தை அவர் கபருக்கு கொண்டு போக முடிவு பண்ணிட்டார். அவர் தான் புத்திசாலி இல்லையா? அவர் தான் புத்திசாலி. ஆனா இந்த காசு பணத்தை சேர்த்து வச்சு பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து வச்சுட்டு போறோமே, அவங்க நம்ம மௌத்துக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா நமக்கு தெரியுமா? நல்லதுக்காக செலவழிப்பாங்களா, தீயதுக்காக செலவழிப்பாங்களா, அல்லது நமக்காக செலவழிப்பாங்களா? இந்த ஈசா சவாபுங்கிறமே மௌத்தா போல பின்ன 3ஆம் நாள் ஒரு ஃபாத்தியா ஓதுவான் குடும்பத்தார், 40 நாள் ஒரு ஃபாத்தியா ஓதுவான், வருஷத்துக்கு ஒரு ஃபாத்தியா ஓதுவான், அதுக்கப்புறம் மறந்துடுவான். இதுதான் இயற்கை. எங்க அத்தாவா ஆமாமா ஒருத்தர் வாழ்ந்தார் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போறான். இன்னைக்கு அவசர உலகத்துல பொண்டாட்டி கொஞ்ச காலம் போய் சேர்ந்த வரைக்கும் சரிதான், அந்த ஆள் இருந்த குடைச்சலுக்கு அப்படிங்கிறாள் பொண்டாட்டி. அது நல்ல விதமாக வாழ்ந்தாலும் கூட வாழ்ந்தமுங்க ஏதோ அப்படின்றால யாராவது கபருக்குள்ள இறங்கிருக்கிறாங்களா? கற்ற பொண்டாட்டி பெத்த பிள்ளை வேற யாரும் முடியாது, நடக்காது. ஆனா கபருக்குள் இறங்கும் நீங்கள் ஹஜ்ஜுக்காக செலவழித்தது, உம்ராவுக்காக செலவழித்தது, நற்காரியங்களுக்காக செலவழித்தது, உங்கள் உற்ற மனைவி மக்கள் இறங்க மறுப்பார்கள். அந்த இபாதத்துக்கள் உங்களோடு இறங்குமா இல்லையா? அந்த இபாதத்தின் மீது நாம் ஆர்வம் காட்ட வேண்டுமா இல்லையா? இபாதத்துக்கள் குறிப்பாக ஹஜ்ஜு உங்கள் கபருக்குள் இறங்குகிறது, உம்ராக்கள் உங்கள் கபருக்குள் இறங்குகிறது, பெரிய பாக்கியவான்களாக உங்களை மறுமையில் உயர்த்துகிறது. இறுதியாக ஒரே ஒரு செய்தி, அதாவது பெரிய நபிமார்களை போல, பெரிய மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்த ஷஹதாக்களை போல, பெரிய மார்க்க அறிஞர்களை போல நம் அந்தஸ்தை உயர்த்தும் ஒரே அமல் இருக்குமையானால் அது ஹஜ்ஜுடைய அமல் மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஹஜ்ஜு யஷ்ஃபஉ பி 400 அஹ்லி பைத்தின். ஒரு ஹாஜி நாளை மறுமை நாளிலே
400 குடும்பத்திற்கு சிபாரிசு செய்வார் சொர்க்கம் போவதற்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். நாளைக்கு மறுமையில குர்ஆனை கொஞ்சம் புரட்டி பாருங்களேன், மறுமையை பத்தி நிறைய இடத்துல சொல்றான். நாளைக்கு மறுமையில எவ்வளவு வாய் திறக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ், எவ்வளவு வாய் திறக்க முடியாதுங்கிறான். ஆனா சில இடங்கள்ல சொல்லுவான், அதாவது என் அனுமதி கொண்டு சிலர்கள் அப்படிங்கிறான். அந்த சிலர்களிலே வருகிறார்கள் நபிமார்கள், இறை தூதர்கள், சஹாபாக்கள், இஸ்லாத்திற்காக உயிர் கொடுத்த சுஹதாக்கள், மார்க்கத்தினுடைய அறிவை படித்து மக்களுக்கு அதன் மூலம் வாழ்ந்து காட்டியவர்கள், மார்க்க அறிஞர்கள், அவர்கள் எல்லாம் அதன் பட்டியலிலே வருகிறார்கள். அந்த பட்டியலில் ஒரு ஹாஜியும் வருகிறார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த ஹாஜிக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கார். எப்படி? ஹாஜிக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்காரு. அல்லாஹ் ரசூலை பத்தி பெருசா ஒண்ணும் தெரியாது. ஹஜ்ஜ முடிச்சிருப்பாரு, நல்ல விதமா இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு. மார்க்க அறிவை இல்லாட்டாலும் கூட அவர் போய் 400 குடும்பத்துக்கு சிபாரிசு செய்யும் தகுதி கிடைக்குதுன்னா ஹாஜி எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இல்லையா? அது ஹதீஸுடைய இறுதியில் எப்படி வரும்? அறிவிப்பாளர் சொல்றார், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல பைத்தி 400 குடும்பம்னு சொன்னாங்களா, அல்லது மின் அஹ்ல பைத்திஹி தன் குடும்பத்தில் 400 பேர் என்று சொன்னார்களா? அது மட்டும் சந்தேகமே தவிர அந்த 400ங்கிற எண்ணிக்கையில சந்தேகம் கிடையாது என்றார்கள். 400 சும்மா வாங்க இருக்கு. ஒரு ஹாஜி இவரும் சொர்க்கம் போவாரு. 400 பேர்த்த அல்லது 400 குடும்பத்தை அல்லாஹ் இவரெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சிபாரிசு பண்ணனா அந்த சிபாரிசு அல்லாஹ் ஏத்துக்குவான்னா எவ்வளவு பெரிய பாக்கியமா இல்லையா? அப்ப ஹஜ்ஜுங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருது, உலகத்திலையும் வறுமையை நீக்குகிறது. சுருங்க சொன்னால் ஒரு ஹாஜி மப்ரூரான ஹஜ்ஜை முடிப்பாரே ஆனால் அவர் ஏழையாக மாட்டார், பர்மனன்ட்டாக அவரை பணக்காரராகவே இருப்பார். அவர் முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், சிறியது மட்டுமல்ல பெரும் பாவங்களும் மன்னிக்கப்படும். அதன் பிறகு அவர் மறுமையிலே சிபாரிசு செய்யும் பெரிய தகுதி அவருக்கு தரப்படும். அவர் நேரடியாக சொர்க்கம் போகும் பெரும் மதிப்புக்குரிய மனிதராக மாறுவார். இவ்வளவு பெரிய பாக்கியங்களை உங்களுடைய வாழ்நாளிலே ஒரு 4 லட்சம் ரூபாய் தந்துருதுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம், ஒரு 10 லட்சம் ரூபாய் தந்துருதுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? சில லட்சங்கள் இவ்வளவு பெரிய பெரிய நன்மைகளை தருமை. ஆனால் அதில் நாம் ஏன் சோர்வு கொள்ள வேண்டும், சோம்பல் கொள்ள வேண்டும், கஞ்சத்தனப்பட வேண்டும்? வல்லோன் அல்லாஹ் தஆலா பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். வல்லோன் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் மனைவி மக்களோடு, தாய் தகப்பனோடு, உடன் பிறப்புகளோடு, நண்பர்களோடு புடைசூழ மக்பூலான மப்ரூரான பல ஹஜ்ஜு உம்ராக்களை செய்யும் பெரும் நசீபை பாக்கியத்தை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இந்த வருடம் ஹஜ்ஜு பயணத்தை மேற்கொள்ளுபவர்களுடைய பயணங்களை அல்லாஹ் லேசாக்குவானாக. அவர்கள் சலாமத்தாக ஊர் திரும்புவதற்கு அல்லாஹ் தஆலா அருள்வாளிப்பானாக. அவருடைய ஹஜ்ஜுகளை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜுகளாக ஆக்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.